ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொரு மேட்ச் ரிவ்யூவோட நான் வந்திருக்கேன். என் கூட பாய்ஸ் இல்ல. பாய்ஸ்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்கனால நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். ஸோ இது என்ன மேட்ச் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி விசஸ் டிசி. இது சின்னசாமியில நடக்குது. ஸோ இதில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீம் சேஞ்சஸ்லேருந்து பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி சைடில பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போன மேட்ச் இங்கே தான் ஆடுனாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இங்கே அதே கன்டினியூ பண்ணுவாங்க. அவரு பவுலிங்கும் அதே தான் கன்டினியூ பண்ணுவாங்க. டிசி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 2 லாஸுக்கு அப்புறம் வராங்க. ஒண்ணு வந்து அந்த இந்த மேட்ச் அந்த ஜிடியோட மேட்ச் நினைக்கிறேன். ஜிடியோடயா அந்த மில்லர் ஒரு ரன் அடிக்காம அவுட் அந்த மேட்ச் பிளஸ் சிஎஸ்கே மேட்ச்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு வராங்க. ஆனா லாங் கேப்க்கு அப்புறம் வராங்க. ஸோ அவங்க திங்க் டேங்க்லாம் இது பண்ணி கொஞ்சம் இதாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன மேஜர் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வந்து டாப் 15ல ஆரஞ்சு கேப் ஹோல்டர்ஸ்ல அவங்க டீம்ல இருந்து யாருமே ஹை ஸ்கோரிங் அது ரன் ஸ்கோர் பண்ணவே இல்லை. இருக்காரு சமீர் ரெஸ்பி 160 2 மேட்ச் அடிச்சாரு. அடுத்த 2 மேட்ச் எடுத்து 6 7 ரன் தான் அடிச்சிருக்காரு. ராகுல் அந்த ஒரு மேட்ச் 85 அடிச்சாரு. அதுக்கு அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோட கொஞ்சம் இதாயிடுச்சு. ஸோ 10 நிமிஷம் ஸ்டார்ட் தராரு. ஆனால் அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த பேட்டிங் ஸ்டெபிலிட்டின்றது வந்து ரன் ஸ்கோரிங்ல இல்லைன்றது தான் அவங்களோட பிரச்சனையா இருந்திருக்கு. பவுலிங் ஓரளவுக்கு ரீசெண்டாகவே எல்லா மேட்ச்லையும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பேட்டிங் ஸ்டெபிலிட்டின்றது கண்டிப்பாக இல்லை. ஒரு மேட்ச்ல ஆடுறாங்க. பட் அந்த 2 மேட்ச்சுமே வந்து 160 ஸ்கோரு ப்ளஸ் ஒரு ஒன் 140 ஸ்கோர் நினைக்கிறேன். எல்எஸ்ஜிக்கு ஆப்போசிட்டா 140, இன்னொரு டீமுக்கு மும்பைக்கு ஆப்போசிட்டா 160ன்றதப்போ அதை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பட் பெரிய ஸ்கோர்ன்ற வரப்போ ஒரு ஸ்டெபிளைஸ்டு பேட்ஸ்மேன் இருந்து ஆடி கொடுக்கணுன்றது ரொம்ப நம்ம அந்த முதல் 2 மேட்ச்மே அவர் சமரிஸ்க்கு அடிச்சனால தான் ஜெயிச்சாங்க. மற்ற பேட்ஸ்மேன்லாம் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. ஒரு மேட்ச் ஸ்டப்ஸ் கூட இருந்தாரு, ஒரு மேட்ச் மில்லர் கூட இருந்தாரு. ஸோ அவங்க பதும் நிசங்க கூட இருந்தாரு. மில்லர் இல்லை. மில்லர் வந்து அந்த ஒரு சிங்கிள் அடிச்சிருந்தாருன்னா அது அவங்களுக்கு அந்த இதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த பேக் டு வின்னிங் வேஸ் அவங்க போகணும்னு இப்போ இந்த மேட்ச்சுக்கு வருவாங்க. பட் ஆர்சிபி வந்து ஏற்கனவே வின்னிங் வேஸ்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து ஆர்ஆரோட மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்டம்ப் ஆயிடுது. மற்றபடி எல்லா டீமோடையும் 200 ப்ளஸ் அடிச்சு க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. போன மேட்ச் எல்எஸ்ஜியை வந்து பயங்கரமா பவுலிங் பண்ணி கம்மி ரன்ல இது பண்ணி வேகமா சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஆர்சிபியோட பேட்டிங்கை வந்து எப்படி டெல்லியோட பவுலிங் ஸ்டாப் பண்றாங்கன்றதும், ஆர்சிபியோட பவுலிங்கை எப்படி ஆஹ், டெல்லி பேட்டிங் இது பண்றாங்கன்றதான் நம்மளோட முக்கியமான இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லியோட பேட்டிங்ல வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்ல முடியல. இப்போ நீங்க மித்த டீம்ல பாத்தீங்கன்னா இப்போ பெங்களூரே பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோரர்ஸ்ல ரஜத் படிடார், விராட் கோலி இருக்காங்க. ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, எஸ்ஆர்ஹெச்ல பாத்தீங்கன்னா இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பிளேயரா இருக்காங்க. இப்போ பிபிகேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், பிரபு சிம்ரன். ஸோ அந்த ரெண்டு பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு டாப் 10 ரன்ஸ்ல இருக்காங்க. அந்த டாப் 10 டாப் 15 ஆரஞ்சு கேப் அந்த இதுல இருக்காங்க. பட் இதுல வந்து 167 எடுத்து சமீர் ரிஷி தான் இருக்காரு. அவருக்கு கீழே தான் எல்லா பேட்ஸ்மேனும் இருக்காங்கன்றப்போ 4 மேட்ச்ல 167ன்றது வந்து ஓகே தான். பட் இதோட எல்லா டீம்லயும் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் நிறைய ரன் ஸ்கோர் பண்றப்போ இவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அது ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் பவுலிங்ல பாத்தீங்கன்னா பவுலிங்லயுமே விக்கெட்ஸ் வந்து பெருசா இவங்க எடுக்கிறது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. முகேஷ் குமார் பவர் பிளேல ஓகே. அவர் கூட போடுறதுக்கு வந்து ஆசிப் நபி எடுத்துட்டு வந்தாங்க போன மேட்ச். பட் இந்த மேட்ச் திரும்ப சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்ல விப்ராஜ் நியம் போவாங்களா அது பார்க்கணும் நம்ம. போன மேட்ச் அவர் நல்லா தான் ஓகே தான் போட்டாரு. பட் விக்கெட்ஸ் விழணும். அவங்களுக்கு பவர் பிளேல விக்கெட்ஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மும்பை மேட்ச்ல வந்து பவர் பிளேல விக்கெட்ஸ்ல விக்கெட்ஸ் வந்ததுனால தான் அவங்களுக்கு சீக்கிரம் இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இது பண்ண முடியுது. ஸோ அது ஒன்று பார்க்கணும். ஏன்னா அவங்க பவர் பிளேல இங்கிடி யூஸ் பண்றதோட பேக் ஆஃப் த கேம்ல யூஸ் பண்றது தான் அவர் எஃபெக்டிவா இருப்பாரு. அது பார்க்கணும். அதே மாதிரி நட்ராஜன் வந்து அந்த ஸ்லோ பவுன்சர் வந்து கொஞ்சம் ப்ரிடிக்டபிளா இருக்கிற மாதிரி நிறைய போடுறாரு. அவர் வந்து அவரை பேக் டு சென்ஸ் பண்ணி அவரோட ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ணி யார்கர்ஸ் போடணும். அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றான்றது பார்க்கலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா அவங்க பிளான்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை. அவங்க பண்றதை கரெக்டா பண்ணாங்களே ஹிட் ஆயிடும். அவங்க வழக்கம் போல பேட்டிங்ல கோ ஹெவி தான் பண்ண போறாங்க ஸ்டார்ட்ல இருந்து. ஸோ விராட் கோலி வந்து அவங்க டீம்ல வந்து இருக்கிறதே கம்மி ஸ்ட்ரைக் ஆடுற பிளேயர்னு சொல்லி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றீங்க. பட் அந்த ஸ்டெபிலிட்டி தேவை. மீதி பேர்லாம் ஒரு 200 அந்த ரேஞ்சில் ஆடும்போது ஒருத்தர் 170 160 அந்த ஸ்ட்ரைக் ஆடணுன்றது வந்து அப்பதான் உங்களுக்கு இல்லாட்டி அந்த மேட்ச்ல கொலாப்ஸ் ஆன மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பவுலிங் சேஞ்ச் இம்பாக்ட் பிளேயரா பேட்ஸ்மேனை கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த பவுலர் எக்ஸ்ட்ரா இல்லாம அந்த ப்ரெஷர் ஆயிடும். ஸோ அது வந்து ஒரு ஒரு ஆள் தேவை. 170 160ன்றது ஓகே தான். நம்ம 130 125 130 அந்த மாதிரி ஆடினோம்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் 160 170 ஆடுறாரு. போன மேட்ச் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 200 கிட்டே ஆடினாரு. அவரு ரன்ஸ்ல இருக்காரு. ஓரளவுக்கு 170ல சைக்கிள் ஆடுறாரு. மீதி எல்லாரும் 200 ஆடுறப்போ அது கம்ப்ளைண்டாவே இருக்க தேவையில்ல தான் நமக்கு. ஸோ அது பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆர்சிபி வந்து
வழக்கம் போல எனக்கு தெரிஞ்சு அதே பிளான்ல அதே ஸ்ட்ரக்சர்ல தான் வருவாங்க. அவங்க ரசிகர்ஸ் எல்லாமே தான் ஆடுவாங்க. ஏன்னா போன மேட்ச் போஸ்டர் வேற எடுத்துட்டாரு. ஹேசல்வுட் எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல ஆடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம போன தடவை இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஹேசல்வுட் வந்து பேசும்போது கூட நான் இனிமே எவ்வளோ கேம்ஸ் ஆட முடியுமோ மேக்ஸிமம் என்னால் கொடுக்க முடியுமோ கொடுக்குற மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல ஹேசல்வுட் ஆடுவாங்க தான் நினைக்கிறேன். புவி வந்து பேக் டு ஹிஸ் என்ன சொல்றது கோல்டன் பீரியட் மாதிரி பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு ஆர்சிபிக்கு ஆல் பாக்ஸஸ் ஸ்டிக் தான். ஸோ இந்த மேட்ச்ல வந்து பொறுத்த வரைக்கும் டெல்லி வந்து சில பல சேஞ்சஸ் பண்ணிட்டு சில பல சேஞ்சஸ்னா அவங்க பேட்டிங் அந்த கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடி கொஞ்சம் வந்தாங்கன்னா டஃப் கேமா இருக்கும் ஆர்சிபி கூட. ஸோ பார்க்கலாம் என்னன்னு. பாய்ஸ் வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே ஆர்சிபி தான் சொல்லியிருக்காங்க. நானுமே ஆர்சிபி தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி நடக்கிறேன். ஏன்னா அவங்க டெல்லியோட பேட்டிங்ல அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை. ப்ளஸ் ஆர்சிபியோட அந்த பவர் பிளே பவுலிங் எப்படி தாண்ட போறாங்கன்றதும் நம்ம பார்க்கணும். கேஎல் ராகுல் வந்து அந்த ஒரு 85 அடிச்சாரு, ஓகே. மற்றபடி கேஎல் ராகுலுமே கொஞ்சம் அங்கங்க தான் ஆடுறாரு. ஸோ அது பார்க்கணும். நிசங்கா, சமீர் ரிஸ்வி ஆடுறது தான் ஒரு அவங்களுக்கு ஒரு இதா இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. நம்ம பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆர்சிபி தான் வின்னர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து திரும்ப கில்லி கிட்ட இருந்து திரும்ப விராட் கோலி கிட்ட ஆரஞ்சு கேப் மாறுமா என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பவுலிங்ல வந்து பெருசா பிரசித் கிருஷ்ணா ரீச் பண்ற நியர்லாம் பவுலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுமே இதாக சேஞ்ச் ஆகுதுன்னா பார்க்கலாம். ஸோ இன்னொரு மேட்ச் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறோம். ப்ரிவியூவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹாரி ஃப்ரம் வூல்ஸ். பாய் பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்